தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க நாம் ஒரு 12 ஏக்கர் காலி நிலம் பார்க்க வந்திருக்கிறோங்க. எங்கே பார்க்க வந்திருக்கிறோம்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் புளியம்பட்டியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துலேயும், இந்த எரங்காட்டூர்னு ஒரு ஊர் இருக்குதுல்ல, அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துலேயும் ஒரு மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 170 அடி பக்கமாக வருங்க. குத்து மதிப்பான கணக்கு தான். நான் பார்க்க வந்த பூமி வந்து இந்த கம்பி வேலி போட்டிருக்குதுல்ல, இதுதான் நான் பார்க்க வந்த பூமி. இந்த பூமி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து காலி நிலமாக தான் இருக்குது. இது வந்து சைட்டுக்கும் பயன்படும், நம்ம விவசாய நிலமாக பண்ணுற மாதிரி இருந்தால் கிணறு மட்டும் இருக்குது, போர் சர்வீஸும் இல்லை. அதை நம்ம நீங்கள் நேரில் வாங்க, இந்த ஏரியாவில் எப்படி என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நான் பார்க்க வந்த இந்த 12 ஏக்கரா காட்டுக்கு இதுதான் குபேர மூலைங்க. குபேர மூலை கட்டாவில் நல்லா இருக்குது. இப்போ அக்னி மூலையும் கட்டாவில் நல்லா இருக்குது. என்ன அப்படின்னா, காடு முன்னாடி வந்து ஒரு ரோடு பேஸ் ஒரு 170 அடி அகலத்தில் தான் காடு இருக்குது. உள்ளே போய் வந்து காடு விரிஞ்சிக்குது. நான் அது உங்களை உள்ளே போய் விளக்கமாக சொல்கிறேன். இங்கேருந்தே காடு முழுசுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ரோடு பேஸில் இப்போ இருக்கிற கண்டிஷனில் அக்னி மூலை சைடு தான் வந்து கேட்டு விட்ருக்குறாங்க, போகிறதுக்கு வழி விட்ருக்குறாங்க. அக்கம் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னாங்க, இதுதான் நம்ம போகிற வழிங்க. அக்கம் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் குடியிருப்பு பகுதி தான். அங்கங்கே வீடு, குடோனு இந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் குடியிருப்பு பகுதி தான், குடியிருக்கிற வீடு. இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்திங்கன்னா அக்னி மூலையாக இருக்குது. ஆனால் உள்ளே போய் காடு விரிஞ்சிக்குது. எந்த பக்கம் விரியுது என்னங்கிறத நானும் இன்னும் பார்க்கல. இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கிறேன். உள்ளே போய் எந்த கை இழுக்குதுங்கிறத பார்த்துட்டு எந்த மூளை கட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடிக்கு வந்து காடு வந்து ரோடு மட்டத்திலிருந்து நல்லா உயரமாகவே இருக்குதுங்க. ஒரு சைட்டு போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நீளாகலம் கொண்ட ஒரு நல்ல நிலம்தான். வேறு அக்கம் பக்கமெல்லாம் நல்லா குடியிருப்பு பகுதி தான், நல்ல வீடு தான், தோட்டம் இருக்குது அக்கம் பக்கத்தில். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் இப்போ இருக்கிற சீசனில் டல் சீசனாக தான் இருக்குது. அதாவது வந்து கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்குது. தண்ணி நிலவரம் என்னங்கிறது தெரியல எனக்கும். கிணறு இருக்குதுங்களாம்மா, கிணத்தையும் போய் பார்ப்போம். ஆனால் வந்து பென்சிங் பண்ணுறதுக்காக கல் நட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் இன்னும் கம்பி போடல. அதாவது முன்பகுதி ரோடு பேஸ் கம்பி போட்டாங்க, கம்பி வேலி போட்டாச்சு. மற்றபடிக்கு வந்து லெஃப்ட் ரைட் 2 பக்கம் பார்த்திங்கன்னா கல் மட்டும் நட்டி விட்டுருக்குறாங்க, கம்பி காணும். இப்படித்தான் இருக்குது. மற்றபடிக்கு பூமி வந்து நல்ல செம்மண் பூமி தாங்க. விவசாயத்துக்கெல்லாம் வந்து நல்லா உகந்த பூமி தான். என்னன்னா அந்த ஏரியாவில் ஏதோ ஆத்தண்ணி கனெக்ஷனுக்கு இது ஏதோ அக்கம் பக்கத்தில் இருந்தால் ஆத்தண்ணிக்கு இது வாங்கிட்டோம்னா விவசாயத்துக்கு அருமையான நிலங்க. மற்றபடிக்கு வந்து இப்படி தான் எல்லாமே வந்து இந்த பூமிக்கு உண்டான அளவுக்கு எல்லாமே கம்பி வேலிக்கு பதிலாக கம்பி வேலிக்கு தான் போடுறதுக்கு தான் கல் நட்டிக்கிறாங்க. கம்பி வேலிக்கு போடல, கல் மட்டும் நட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம அதை வச்சு தான் வந்து இந்த பூமி எந்த அளவுக்கு போகுது என்ன பண்ணுதுங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்துங்க இந்த அக்னி மூலைன்னு சொன்னேன்ல, அதிலிருந்து வந்து இது வரைக்கும் நேராக தான் வருது. நேராக வந்து மறுபடியும் என்ன வேண்டியதுன்னா கிழக்கு திசை நோக்கி போகுதுங்க. கிழக்கு திசை நோக்கி போய் ஒரு ஸ்டெப்பாக போகுது. இது என்னென்னா காடு வந்து ஒரு சதுரமாகவோ ஒரு செவ்வகமாகவோ இல்லைங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த வழி போயிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இதில் ஒரு ஸ்டெப்பு வரும்போது நம்மளுக்கு வந்து அக்னி மூலை கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து மறுபடியும் ஈசானி பகுதியில்
கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் போகுது. இந்த லைன் முழுசாக போய் எல்லாம் பிட்டாக வாங்கி ஒன்றும் சேர்த்திருப்பாங்களாட்டு தெரியுதுங்க. ஒரே இனமாக சேர்த்திருப்பாங்களாட்டு தெரியுது. மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் விழுவுது. மறுபடியும் வந்து தெற்கு போய் மறுபடியும் கிழக்கு போய் இப்படி வருது. எல்லாம் கொஞ்சம் காடு வந்து ஒரு ஒழுக்கம் இல்லை, ஸ்டெப்பாக தான் வருது. பாருங்கள், இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஒரு ஸ்டெப்புங்களா பாருங்கள். இந்த கல்லை பாருங்கள், இதிலிருந்து ஒரு ஸ்டெப்பு இப்படி போய் இப்படி வந்துடுதா. அதே மாதிரி இங்கேருந்து ஒரே நேராக போய் இந்த கல்லை பாருங்கள். இந்த கல் தான் கணக்குங்க. இந்த கல்லிலிருந்து நேராக போய் மறுபடியும் ஈசானி இழுத்த மாதிரி போகுதுங்க. இது வந்து பக்கத்து காடு, இந்த உழவு ஓட்டி விட்ட காடு. மண் வந்து இப்படித்தான் இருக்குது. மண் நல்ல செம்மண். மண்ணுக்கெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் பார்க்க வந்த காடு உழவு ஓட்டாததுனால உங்களுக்கு மண் சரியான முறையில் பார்க்க முடியாது. இது உதாரணம் வந்து இந்த பக்கத்தில் உழவு ஓட்டி விட்டுருக்கிற காடு தான் உங்களுக்கு உதாரணம். காடு மண்ணெல்லாம் நல்லா இருக்குது. சரிவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு சரிவில் தான் வருது. இதிலிருந்து நம்ம நேராக போனோம்னா மறுபடியும் ஒரு ஸ்டெப் ஆகி மறுபடியும் வந்து கிழக்கு திசையை நோக்கி போகுதுங்க. ஈசானியே இழுத்துட்டே போகுதுங்க, வெகு தூரம் போகுது. 12 ஏக்கராங்கல்லங்க, 12 ஏக்கர் அளவுக்கு வந்து அப்புறம் அங்கங்கே போகத்தான் செய்யும். என்னென்னா ஒரு சதுரமாக இல்லைங்க, ஒரு 12 ஏக்கராவுக்கு வந்து ரோடு முகப்புன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 170 அடி தான் வருது. மற்றபடி காடு உள்ளே வந்து விரிஞ்சிக்குது. இப்படி இதில் ஒரு ஸ்டெப்பு அங்கே வரும்போதே 2 ஸ்டெப்பு விழுந்துருச்சுங்களா. மறுபடியும் இங்கே போகும்போது ஈசானியை நோக்கி போகும்போது மறுபடியும் ஒரு ஸ்டெப் விழுந்து மறுபடியும் வந்து கிழக்கு திசையில் போகுதுங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டெப்பு நாம் அங்கேருந்து வந்தோமா, இது வரைக்கும் இந்த வேப்ப மரம் ஒன்று, இதிலிருந்து மறுபடியும் என்ன ஆகுது, கிழக்கு திசையை நோக்கி மறுபடியும் போகுதுங்க. இப்போ இது வந்து பக்கத்து காட்டில் ஒரு போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க. தண்ணி ஆயிருக்கு மட்டும் தான் தெரியுது, இல்லை மண்ணெல்லாம் நிறைய கிடக்குது. பக்கத்து காட்டுக்காரர் அவங்க கணக்கு பார்த்தா வாய் மூலையில் போர் ஓட்டிக்கிறாங்க. சரி, அதை இங்கேயே ஓட்டிகிட்டு போச்சுறாங்க, நம்மளுக்கு என்ன. இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு பாருங்கள். இந்த அங்கேருந்து நேராக வந்தோமா அந்த கல் ஒட்டி இந்த வேப்ப மரம் வந்து மறுபடியும் கிழக்கு திசையில் போய் நோக்கி போகுதுங்க. மறுபடியும் கிழக்கு திசையில் வந்து மறுபடியும் ஒரு 300 அடியாட்டம் போய் இருங்க கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, இல்லைன்னா வீடியோ பெருசாகிடும். கிழக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. கிழக்கு திசையில் வந்து அதாவது ஈசானி பகுதியில் இந்த அளவுக்கு வந்து இதோட கட்டாகி மறுபடியும் என்ன பண்ணுறது, இந்த மூலையிலிருந்து மறுபடியும் வடக்கு நோக்கி மறுபடியும் இந்த லைன் முழுசாக போகுதுங்க. பாருங்கள், வடக்கு நோக்கி மறுபடியும் போகுது. இந்த இடத்துல ஒரு பெண்டு, இதிலிருந்து மறுபடியும் வடக்கு போய் அதுக்கப்புறம் வந்து மேற்கு திசை நோக்கி போகுதுங்க. இது வந்து உங்களுக்கு என்ன தான் நான் வந்து வாங்க போகுது வடக்கு போகுது தெற்க போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியாது. மேப்பு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு காடு வந்து எந்த வடிவத்தில் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படின்னா குபேர மூலம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஈசானி பகுதி இழுத்துட்டு போகுது, நல்லா இருக்குது. அக்னி மூலம் கட்டாகி வருது, வாயு மூலம் கொஞ்சம் கட்டான மாதிரி தான் வருது. அப்படித்தான் பூமியோட அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. தேவைப்பட்டால்
தேவைப்பட்டால் மட்டும் ஐடியா இருந்தால் மட்டும் எனக்கு கூப்பிடுங்க. அப்புறம் நான் வந்து மேப் வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் காடு போகுது வருதுங்கிறத உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி காட்டோட இதெல்லாம் வந்து காட்டு நான் பார்க்க வந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த அமைப்பு இப்போ நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் பார்க்க வந்த காடு தான். நான் வந்து உங்களுக்கு பொலியோரமாக போய் காடு எப்படிலாம் ஸ்டெப்பு திரும்பி போகுதுங்கிறத காட்டிகிட்ருக்குறேன். ஆனால் பக்கத்தில் இந்த சுடுகாடு காடோ காலனி ஒன்றும் இல்லை. லைனும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே லைனெல்லாம் பெருசாக ஒன்றும் போகலைங்க. பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து தான் வந்து நம்மளுக்கு ஜலமூலையாக வந்திருக்குதுங்க. இதுதாங்க ஜலமூலை. இதுதான் அத்துக்கல் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து பழைய அத்துக்கல், ராமக்கல்லுங்க. பார்த்திங்களா ராம் போட்டுருக்குது தெரியுதுங்களுக்கு நல்லா பார்த்துக்குங்க. என்ன நிழல் அடிக்குது இப்போ தெரியுதுங்களா ராமம். இதுதான் ராமக்கல். இதிலிருந்து மறுபடியும் மேற்கு திசை நோக்கி போகுது. அதுக்கு முன்னாடி வந்து இதில் ஒரு தலப்பாத்தியும் ஒன்று இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு கல். இதில் ஈசானி பகுதியில் வாஸ்துப்படி இது ஒரு தலப்பாத்தியும் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் ஊர் இருக்குதுங்க. அக்கம் பக்கத்தில் ஊர். கீழே வந்து இதை ஒட்டுன மாதிரியே வடக்கு திசையில் தோட்டம், வாழை தோட்டம். இப்போ இதில் தான் ஈசானி மூலை கட்டாவில் அருமையாக இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் இங்கேருந்து மேற்கு திசை நோக்கி போகுது இந்த கல் பார்த்துக்குங்க. வெள்ளை கலரு சிகப்பு கலருன்னு போட்டு எல்லாம் கல்லுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுக்கிறாங்களா, அதுதான் நம்மளுக்கு அடையாளம். அதை சுற்றிக்கிட்டே தான் போகிறேன் நான். இது ஒரு வீட்டு சர்வீஸ் மாதிரி சும்மா காட்டுக்குள்ளே ஒரு 30 அடி தூரத்துக்கு மட்டும் வந்து ஒரு லைன் வருது. ஏதோ வீடெல்லாம் இருந்திருக்க மாட்டேங்குதுங்க இந்த இடத்துல. அதனால் வீட்டுக்கு சர்வீஸுக்காக வந்து இந்த கம்பம் வந்திருக்குது. வாழைக்காட்டுக்குள்ளே வந்து ஒரு 30 அடிக்குள்ளே வருது. இது சும்மா சாதாரண லைன் தான், வீட்டு லைன் வந்திருக்குது. இப்போல்லாம் வாங்கினவங்கெல்லாம் இடித்து போட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் கடைசி வரைக்கும் போகுதுங்க. இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அகலம் ஈசானி மூலைக்கும் அந்த வாயு மூலைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600 அடி அகலம் வருங்க. 600 அடிக்கு எச்சே வந்தாலும் வரும். அந்தளவுக்கு ஒரு 600-700 அடியாட்டம் வரும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த பக்கம் போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. கிணறு வந்து வாஸ்துப்படி தான் வருது, வடகையில் தான் வருது. ஒரு பூமியில் வந்து வடகையில் வந்து போரு, கிணறு, நீர்நிலைகள் அமைஞ்சால் அது கொஞ்சம் நல்லா வாஸ்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது நான் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க. உங்களுக்குன்னு சொல்லி அறிவுரை சொல்கிறக்கு, ஐடியா கேட்குறக்கெல்லாம் உங்களுடைய வெல்வெஸ்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க. இவன் என்னமோ ஒரு பில்டப் பண்ணுறான், வளர்றானே, அது என்ன ஏதுங்கிறத அடுத்தவங்கள்ட்ட கேளுங்க. நான் வந்து என்னென்னமோ போகுதுங்க காட்டுக்குள்ளே, பயமாக இருக்குது. வேறு சரு பொருள் ஊறுது, ஒடியாருது, தாவுது, பறக்குது. ஒருத்தரும் இங்கே நாயாட்ட கத்திக்கிட்டு போகிறேன்னா பயமாக இருக்குது. வேறு இதுதாங்க நான் பார்க்க வந்த இந்த காட்டுக்கு உண்டான கிணறு. நான் ஏற்கனவே ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருக்கிறேன். தண்ணி கிடக்குதுங்க, எப்படி உங்களுக்கு காட்டுறது? இதாங்க தண்ணி தெரியுதுங்களா? இது ஒரு கல் எடுத்து போட்டு காட்டினா தான் உங்களுக்கு தொபக்குன்னு சத்தம் கேட்கு. தெரியுதுங்களா? தண்ணி வந்து இருக்குது. இந்த வேச காலத்துலேயும் வந்து தண்ணி இருக்குதுன்னா பாருங்க. பார்த்தீங்களா? வீடியோவில் தெரிஞ்சுதானே தெரியலையே. சரி, தெரிஞ்சளவு காட்டிக்கிட்டேன். தண்ணி இருக்குது, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் போர் போட்டால் தண்ணி ஆயிருங்க. கிணத்துல வந்து தண்ணி வந்து இப்போ என்னென்னா, பூமி மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு கீழே தண்ணி கிடக்குதுங்க. பூமி மட்டத்திலேருந்து 25 அடிக்கு கீழே தண்ணி இருக்குது. அதனால் போர் போட்டால் தண்ணி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் என்னென்னா, இந்த கிணறுலாம் வந்து பழைய கிணறுங்க. பாம்பேரியெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. சர்வீஸெல்லாம் எதுவுமே கிடையாது.
நம்ம வெறும் கிணறு. நான் விவசாயம் பண்ணணும்னு நினச்சோம்னா நல்லா தூர்வாரி பாம்பேரி கீம்பாரி கட்டி சர்வீஸ் வாங்கி இதுவே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பத்தாத்துக்கு ஒரு போரம் 2 போரம் இழுத்து விட்டு போர் அடிச்சு விட்டு இதை பக்கத்தில் ஆற்று நிற்கிது வருதான் நல்லா என்கொயரி பண்ணி விசாரித்து விவசாயம் பண்ணுறதுக்கு மண்ணெல்லாம் நல்லா தங்கமாட்டு இருக்குதுங்க. மண் செம்மண். ஏன்னா பக்கத்தில் தென்னந்தோப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுது, தென்னை வாழையெல்லாம் தெரியுது. இதெல்லாம் பராமரிப்பில் ஏதோ சின்ன சின்ன பாட்டிகள்கிட்ட ஏதோ வியாபாரிக்கு இது ஒன்றா வாங்கி ஒன்று சேர்த்து வச்சுருப்பாங்க. நல்லா கராரெலாம் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து அவங்க கை மாற்றி விட்டு போயிடுவாங்க. நாம் வாங்குறவங்க ஏதோ ரேட்டுக்கு இது கம்மியாக கொடுத்தாங்கன்னா வாங்கி சர்வீஸ் இது 1க்கு 2 10 HP சர்வீஸோ 7 HP சர்வீஸோ 1 2 வாங்கி. ஏன்னா 12 ஏக்கராங்கல்ல, அதனால் 2 போர் அடிக்கணும், கிணறு சுத்தம் பண்ணணும், ஆற்று தண்ணிக்கு இது வந்துச்சுன்னா வாங்கணும். இதெல்லாம் பண்ணினா தான் இந்த 12 ஏக்கரை விவசாயம் பண்ணுறதுக்கு அதில் கட்டுப்படி ஆகும். மற்றபடிக்கு காடெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாதுங்க. சரிவு பார்த்திங்கன்னா இல்லை வடக்கு செருவில் தான் வருது. காடு நல்ல ஒரு நீளகலங்க. ஒரு செவ்வகமாகவோ சதுரமாகவோ வரலைனாலும் கூட ஒரு நல்ல பரப்பளவை கொண்ட காடுங்க. ஏன்னா தார் ரோடு பேச நம்மளுக்கு ஒரு 170 அடி இருக்குது. போதும் என்ன பண்ணுறீங்க, ஒரு 30 அடி இடத்த போட்டு உள்ளே வரத்துக்கு அப்படியே ஒரு வாரமாக போட்டு விட்டுக்கலாம். சைட்டுக்கு போகிறதுனாலும் போடலாங்க. எல்லாம் ஊரடி தோட்டம் காடு தான். ரோடு வந்து பக்கம் பக்கமாக போகுது. இந்த ஆலமரமாக தெரியுதில்ல, அந்த இடத்துல ஒரு தார் ரோடு இருக்குதுங்க, ஊருக்குள்ளே போகிற தார் ரோடு. இப்போ நாம் வந்து வீடியோ ஆரம்பித்தோம்ல, அதுவும் ஒரு மெயின் ரோடுங்க. அதுவும் பஸ் போகிற மெயின் ரோடு. இப்போ வந்து நம்ம எங்கே வந்தோம், ஜலமூலையிலிருந்து வாயுமூலை நோக்கி போயிட்டுருக்குறோம். கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையில் வடகோட்டு போலியில் போயிட்டுருக்குறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. கிணறு வந்து வர வழியில் கிணறு பார்த்து வந்தோம். அப்புறம் வேகாத வெயிலுங்க, வெயில் பட்டை கிளப்புதுங்க. அப்புறம் வந்துங்க இதுதான் வந்து வாயு மூலையாக வரக்கூடியது. ஆனால் வந்து அங்கே ஒரு ஸ்டெப் உழுவுது பார்த்திங்கன்னா, இந்த கல்வாடு சரிங்க. இதை வந்து இதிலிருந்து நம்மளுக்கு ஜலமூலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒழுக்கமாக தான் போகுது. ஒரு சின்ன லைட்டான ஒரு பெண்டு வருது. வந்தாலும் கூட ஜலமூலை வரைக்கும் இது வந்து ஒரே நேர் தான். இதிலிருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா குபேர மூலைக்கு போனோம்ல, குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு ஒரு நேர் வரல, ஒரு ஸ்டெப் உழுவுது. நான் உங்களுக்கு அதையும் காட்டிக்கிறேன். இதிலிருந்து அந்த ஸ்டெப்பு விழுற வரைக்கும் பார்த்துக்குங்க. இப்போ சைடில் கம்பி வேலி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இடத்துல போய் காட்டுறேன். வீடியோ ரொம்ப பெருசாகி போயிடும். பார்த்திங்கன்னாங்க சத்தியிலிருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் புளியம்பட்டியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் வருது. அந்த இறங்காட்டூர்னு சொன்னாங்கல்ல, அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வருது. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா அந்த ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் வீடியோ எடுக்கும்போதே வந்து தெளிவாக சொல்லிடுவேனுங்க. ஊர் பேர், அந்த உண்டான வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து வீடியோவிலே சொல்லிடுவேன். வைக்காத என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோன் பண்ணி அது எந்த ஊருக்குள்ளே வருதுங்க அப்படிம்பீங்க. எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நான் இருக்கிறதுக்கு இப்போ நான் காடு பார்க்க வந்ததுக்கு 100 கிலோமீட்டர் வரும். இங்கே வந்து அப்போதைக்கு வந்து இங்கே லோக்கல் மீடியேட்டர்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வீடியோவில் ஃபுல்லாக பதிவு பண்ணிடுவோம். இதுதான் உண்மை. நீங்கள் நான் போனதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போடுறேன்னா இன்றைக்கே போட மாட்டேன். ஒரு 2 நாள் ஆகலாம், ஒரு 3 நாள் ஆகலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவெல்லாம் போஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதை பண்ணிவிட்டு இது டைம் கிடைக்கும்போது தான் போடுவேன். அப்போ வந்து என்ன ஆகும், நீங்கள் இது என்ன ஊருன்னு எனக்கு சொல்ல தெரியாது, மறந்துடுவேன். அதனால் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். எல்லாம் உங்கள் கேள்விக்கு எல்லாம் அனைத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்குது. இப்போ வந்து அந்த வாயுமூலையிலிருந்து வந்தோமா, இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் விழுந்து போகிறதுனால இது வாயுமூலையை எடுத்துக்க முடியாது. அதையே முதல்ல நான் பார்த்தோம்ல, ஜலமூலையிலேருந்து நேர் காட்டணும்ல, இந்த நேர் இதை வந்து இந்த கடைசி வந்து வாயுமூலையை எடுத்துக்க முடியாது. இது ஒரு பொட்டியாட்ட ஒரு சதுரமாக வந்துடுது. மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு மேற்கு திசையில் மறுபடியும் கொஞ்சம் நீட்டமாக போகுது.
இதில் போய் இந்த கல் தான் கணக்கு வச்சுக்கோங்க. என்னதான் இதில் போய் அதில் போயினாலும் உங்களுக்கெல்லாம் புரியாதுங்க, எனக்கே புரியல. மேப் பார்த்தா தான் அந்த காடு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகி இதிலிருந்து தான் வந்துங்க குபேரமூலைக்கு ஒரு நேருங்க. பாருங்க, இதிலிருந்து தான் வந்து நம்ம ரோடு பேஸில் பார்த்தோம்ல குபேரமூலை, அதுக்கு ஒரே நேர். இதில் வேணால் குபேரமூலை கட்டாவலின்னு சொல்லலாம். இப்படி தாங்க அந்த காடு அமைஞ்சிருக்குது. மொத்தமாக 12 ஏக்கராங்க. அவங்க விலை வந்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு ஏக்கர் விலை 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. காட்டுக்காரர் பாவம் சொல்லத்தான் செய்வாங்க. அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இந்த காடு இந்த ஏரியாவில் வாங்கலாங்கிற ஐடியா இருந்தால் மேப் கேளுங்க. மேப் வந்து உங்களுக்கு பர்சனலாக அனுப்பிச்சி விட்றேன். அப்புறம் வந்து என்ன ரேட்டுக்கு வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறத நானும் மீடியேட்டு ஒரு தோராயமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கிறேன். தோராயமாக அப்படின்னா குத்துமதிப்பாக. அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வேர்டு மாறுதுங்க, ஒவ்வொரு வார்த்தை மாறுது. ஒன்றும் இல்லை. ஐயா முயல் குட்டி ஓடுது பாருங்க, ஓடிட்டு போச்சு அது. இப்போ ஒவ்வொரு வந்து பேச்சு வழக்கு, உண்மையான பேச்சு வந்து ஒரு காடு வந்து பிரித்து எல்லாத்துக்கும் வந்து பாகப்பிரிவினை பண்ணுறதுக்கு பேர் வந்து கரார் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் அதுதான் உச்சரிப்பு, கரார் அப்படிங்கிறது. ஆனால் சில பேச்சு வழக்கு பேச்சு வழக்கில் என்னங்கிறாங்கன்னா கலாறு கண்டுட்டியா அப்படிங்கிறாங்க, கலாறு அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தை வந்து தவறு. ஏன்னா காலப்போக்கில் பேச்சுவார்த்தை அப்படி மாறி மாறி வர்றதான். அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் சொற்கள் மாறும், அர்த்தம் மாறும். இப்படிலாம் இருக்குது. நான் வந்து வளரணும்னு நினச்சிக்கல, உங்களுக்கு நான் புத்தி சொல்கிற மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த ஸ்டெப்பு இந்த மேகோட்டு பொழியில் அந்த ஸ்டெப்புலேருந்து குபேரமூலைக்கு ஒரு 1000 அடி தூரத்துக்கு ஒரே நேர் தாங்க. இப்போ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து அந்த கிழக்கோட்டில் வந்து அதிலிருந்து மறுபடியும் அகலமாகி இப்படி விரிஞ்சு போகுது. மொத்தம் ஒரு 12 ஏக்கரை 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு இந்த காடு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. நான் வந்து மேப்பும் அனுப்பிச்சி விட்றேன். ரெண்டாவது ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு பண்ணலாங்கிறத ஒரு தோராயமாக, அதாவது ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். அது என்ன தான் நாங்கள் மீடியேட்டருங்க வந்துங்க, நாங்கள் ரேட்டு கேட்டாலும் கரெக்டான ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கஸ்டமர் ஆகிய நீங்கள் வந்து ஒரு வாட்டி நேரில் வந்து பேசினா மட்டும்தான், நீங்கள் உடன்கரையதுக்கு பேசுகிறீங்களா இல்லை டைம் வாங்குறீங்களா, இதை பொறுத்து தான் வந்து காட்டுக்காரர் ஒரு முடிவுக்கு வருவார். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வியாபாரிகள் வாங்கி கொஞ்சம்லாம் ஒன்று சேர்த்து பண்ணுற மாதிரி தான் தோணுது. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க, வாங்கி இவ்வளோ நாள் ஆகிருக்கும், அதெல்லாம் வட்டி முதல்ல கணக்கு போடுவாங்க. இந்த ரேட்டுக்கு வந்தால் தான் கட்டுப்படி ஆகுங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து எங்கள்கிட்ட மீடியேட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்ட்டி வந்தால் தான் அது உங்கள்கிட்ட நேரடியாக பேசி, நீங்கள் எந்த ஊர், மாமனா மச்சனா அண்ணனா தம்பியா, இல்லை எங்கே போனாலும் மாமா மச்சாங்கிறாங்களே, பார்ட்டி சேர்த்த வரைக்கும் தான், ஒன்று சேர்த்த வரைக்கும் தான் மீடியேட்டர் பெருசாக தெரியுவாங்க. பார்ட்டியும் ஒன்று சேர்த்து விட்டோம்னா மீடியேட்டர் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. அந்தளவுக்கு தான் எங்களை வச்சுக்கிறாங்க. நாங்களும் எத்தனையோ பேர்த்த பார்க்குறோம். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எங்களையும் மனசுனா மதித்து பழகுங்க. நாங்களும் வந்து இந்த வேகாத வெயிலில் இந்த காட்டை வந்து படம் முடித்து உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறோம். இங்கே எங்கெங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிறீங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறீங்க, சைனாவில் இருக்கிறீங்க, அப்புறம் என்னென்னமோ இங்கெங்கேயோ இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து போட்டு காட்டுறோம்னா எங்கள் உழைப்பும் இருக்குதுங்க. வியாபாரம் கடைசியாக கரையும் மண்ட வரைக்கும் நல்லா பேசுகிறீங்க. கரையும் மண்டி முடித்து அப்படியே கடப்பாறையும் முழுங்கின மட்டும் இப்போ விரன்னு நிற்கிறீங்க. இன்னும் சும்மா தர மாதிரி நினச்சிக்கிறீங்க. கமிஷன் தாங்க கேட்குறோம். உண்டான கமிஷன் கொடுக்குறக்கு உங்களுக்கு என்ன வலிக்குது? நாங்கள் என்ன வந்து மற்ற மீடியேட்டர் மாதிரி பார்ட்டிக்கு வந்து நேருக்கு நேராக காட்டாமல், இல்லைங்க பார்ட்டிலாம் காட்ட மாட்டேங்க, ரேட்டு நீங்கள் எங்கள்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிக்கிது பேசுகிறோமா?
நேர்மையாக இருக்கிறவனை நல்லா மதித்து பழகுங்க. நேர்மை மாறி உங்கள்கிட்ட திருட்டு தானே பண்ணுறான்னா அவனை செருப்புலேயே போடுங்க 2. நான் வேண்டாங்களே. உங்கள்கிட்ட நேர்மையாக இருக்கிறவனுக்கு நீங்களும் நேர்மையாக நடந்துக்குங்க, நியாயமாக நடந்துக்குங்க. இதெல்லாம் அனுபவத்தில் பட்ட கஷ்டத்தில் சொல்கிறேன், வேதனையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் கரெக்டாக பழகுங்க, கரெக்டாக பண்ணுங்க. மற்றபடிக்கு இந்த காடு இந்த ஏரியாவில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நமது வீடியோ சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்பட்டால் உடனே யோசிக்கவே வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறக்கில்ல. சைட் அமைக்கிறதுனால அமைக்கலாம், தோட்டம் பண்ணுறதுனால பண்ணலாம். நான் அதுக்குள்ளே இந்த ஏரியாவில் ஆற்று தண்ணி இருக்குதாங்கிறதெல்லாம் விசாரித்து வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், பேசலாம். வேறு ஒன்றும் சொல்கிறக்கில்ல. நன்றி, வணக்கம்.